இறையாண்மை அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு எப்படி கண்டிப்பாக தேவையோ அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. நாட்டுக்கு ஏன் தேவைங்கிறத வீட்டுக்கு ஏன் தேவைங்கிற ஒரு எக்ஸாம்பிளால் நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் பாருங்க. அப்பா அம்மா 2 குழந்தைகள், அந்த அம்மாவோட தங்கையோ தம்பியோ அப்பாவோட தங்கையோ தம்பியோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த குடும்பத்தினுடைய முடிவுகளை யார் எடுக்கணும்? எப்படி எவ்வளோ வருமானம் வருது, அதில் எவ்வளோ செலவழிக்கணும், எவ்வளோ வச்சுக்கணும், எவ்வளோ வரவு செலவு கணக்கு, யாருக்கு எவ்வளோ என்ன பண்ணணும், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், வைக்கணும், போகணும், இந்த இந்த வரைமுறையை யார் பண்ணணும்? இந்த வீட்டினுடைய அம்மாவும் அப்பாவும் பண்ணணும். ஆமாவா? பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணா? இல்லை, அப்பாவோட சொந்தக்காரர் ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கார், நமக்கு எப்போயாவது எமர்ஜென்சின்னு கேட்டால் காசு கொடுப்பாரு, அதனால் நம்ம குடும்ப முடிவுகளை அவர் எடுத்தா நாளைக்கு பின்ன தேவைப்பட்டால் அவர்கிட்ட கடன் கேட்க முடியா இருந்ததுன்னா, அதனால் எல்லா முடிவுகளையும் அவரே எடுத்துட்டாக்கா நம்ம குடும்ப முடிவை அவர் எடுத்தா சரியாக இருக்குமா? இல்லை, நம்ம குடும்ப முடிவுகளை நம்மளே, அவன் என்ன நினச்சிப்பானோ, இவன் என்ன நினச்சிப்பானோ, அவன் நம்மளை கம்மியாக நினச்சிட்டுருவானோ, இவன் நம்மளை ஜாஸ்தியாக நினச்சிட்டுருவானோன்னு பயந்து நம்மளே குழப்பி அடிச்சுண்டா நம்ம குடும்பத்துக்குள்ள சாவரினிட்டி, இறையாண்மைங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ நம்ம குடும்பம் எப்படி தலை நிமிர்ந்து நன்னா ஜம்முன்னு வாழுமா? ஒன்றும் வாழாது. எந்த முடிவும் எடுக்க தெரியாமல் எல்லாத்துக்கும் அடுத்தவா மூஞ்சியை பார்த்துட்டு உட்காண்ட்ருப்போம் இல்லையா? உங்கள் காலுக்கு ஷூ வாங்குறேன்னா நீங்கள் தான் அந்த ஷூக்குள்ளே காலை விட்டு பார்த்து சைஸ் சரியாக இருக்கான்னு சொல்லணும், அடுத்தவன் சொல்லக்கூடாது. நீ அது சரியாக இருக்கும் போட்டு பாருன்னு சொல்லலாம், அதான் சரியாக இருக்கும் எடுத்து போட்டுன்னு நடன்னு சொல்லக்கூடாது. அப்படி தானே நம்ம குடும்ப முடிவுகளும். நம்ம குடும்ப முடிவுகள் எப்படி நம்ம ஒரு இறையாண்மையோடு நம்ம தான் எடுக்கணுமோ, அதுபோல் நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கு நம்ம தான் முடிவு எடுக்கணும். இப்போ ஒரு மன்னர் ஆட்சின்னா யார் முடிவுகள் எடுக்கிற உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்?